அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு another vlog. பஹ்ரைன் வெதர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், பயங்கர கூலிங்காக இருக்குது. வெளியில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்காக நாங்கள் வந்து பார்க்கு வந்திருந்தோம். ஸோ கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு தென் வந்து ஷாப்பிங் பண்ணணும். ஸோ எந்த ஷாப் வந்திருக்கோம் அப்படின்னா அன்சர் கேலரி அப்படிங்கிற ஷாப்க்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி நான் இந்த வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து 50% ஆஃபர் போயிட்டு இருந்தது. நைட் வந்து பார்த்திங்கன்னா 9 PM டு மார்னிங் 3 PM நைட் சேல்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு நிறைய திங்ஸ் வந்து நமக்கு 50% ஆஃபரில் வந்து கிடைக்கும். ஸோ ரீசனபிள் ப்ரைஸ் இல்லையா, அதனால வந்து பயங்கர க்ரௌடாக இருந்தது. ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பயங்கர க்ரௌடு. இது வந்து தேர்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே சும்மா ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் கிளாத் செக்ஷன் போனால் வின்டர் கலெக்ஷன் தான் வந்து அதிகமாக வந்துருந்துச்சு. நார்மல் கலெக்ஷன் எதுவுமே இல்லை. சரி, ஓகே, வின்டர் கலெக்ஷன் ட்ரெஸ் எல்லாமே ஆல்ரெடி வாங்கியாச்சு. ஸோ அதனால் எதுவுமே வாங்கலை. ஜஸ்ட் என்னன்னு மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. தென் வந்துட்டு நான் என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நட்ஸ் வந்து வாங்கினோம், ஆஃபரில் இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். ஷெர்ஃபு, அப்புறம் ஃபேரி, டிஷ்யூ பாக்ஸு, ஸோ இந்த ஐட்டம்ஸ், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் வாங்கியிருந்தோம். என்னோடய ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அன்றைக்குமே வந்து நான் திங்ஸ் வாங்குவேனா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டியுமே நல்லா இருக்குது, ஆஃபர் ரேட்டில் இருக்கிறனால இந்த ரேட் வந்து மறுபடியும் கிடைக்காது. சரி, ஓகே, எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னானே. சரி, ஓகே, எதுக்கு நோ சொல்லிவிட்டு உடனே ஓகே சொல்லியாச்சு. உடனே வந்து பாக்ஸை தூக்கிட்டு வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபேவரெட்டாக நான் வந்து சொன்ன எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம். வெரி எக்ஸைட்மெண்ட், அன்பாக்சிங் பண்ணுறதுல ரொம்பவே வந்து ஹாப்பி. இது வந்து இம்பேக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து உள்ளர வைக்கிற அந்த ஏர் ஃப்ரையருக்குள்ளே இருக்கிற பாட்டம் பீஸ் வந்து தர்மோக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம எடுத்தோன்னா உள்ளர வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரையர் வந்து உள்ளர வச்சுருக்காங்க. அதை நம்ம அடுத்தது நம்ம எடுக்கலாம். என் பையன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஏன்னா என்னை விட அவன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கான். நான் தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கேக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னால எப்போ வாங்குவோமான்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ அவனுக்கும் வந்து ஃபைனலாக வந்து வாங்கியாச்சு. ரொம்பவே ஹாப்பி. அதில் நாங்கள் வந்து டிஸ்பிளே மோடு வாங்கலை. ஸோ இந்த இது தான் வாங்கியிருக்கோம். இம்பேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிட்ஸ் அண்ட் வந்து டிகிரி செல்சியஸ் நம்ம வந்து வச்சுக்கணும். மேலே வந்து மேனுவலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த ரெசிபிக்கு எத்தனை மினிட்ஸ் அந்த எத்தனை டிகிரி வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தனியாக கேட்லாக்குமே இருக்குது. அதை வந்து நம்ம வந்து நல்லா டீட்டெயிலாக படிச்சுட்டு நம்ம வந்து குக் பண்ண ஆரம்பிச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இது கூட 25 லைனர்ஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க. இந்த லைனர்ஸ் வந்து இதுக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டீல் இது வாங்கியிருந்தோம், ரேக்கு முன்னாடி இருந்தது இல்லையா, அதை வந்து இப்போ இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் கேட்லாக்கில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், இதை எப்படி வாஷ் பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஸோ அதுபடி நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ ரிகர்சல் பண்ணாமையா, கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். எப்படி வந்து நமக்கு ஒர்க் பண்ணுது, ஸோ அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா. அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த லைனர் வச்சு நம்ம ஒரு ரெசிபி பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளாக ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் வச்சுருக்கேன். ஃப்ரோசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் நான் வந்து மேலே வந்து கொடுக்குறேன், எத்தனை மினிட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக வந்து ரெடியாகி வந்திருந்தது. ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன். ஸோ எவ்வளோ ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் நமக்கு நல்லாயிருக்கும். பட் ஆயிலே இல்லாமல் வந்து இவ்வளோ சூப்பராக வந்து ஃப்ரை பண்ணி வந்துருந்தது. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா ஒர்க் பண்ணுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிபீஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சன்னா தால், துவர் தால் இது எல்லாமே உரப்பட சொல்லுவோம் இல்லையா, நிறைய பருப்பு இதெல்லாம் சேர்த்து பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக வந்து பருப்பு எல்லாமே நான் வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ அதை வந்து இப்போ வந்து அரைக்க போகிறேன். அது கூட வந்து சோம்பு, மிளகாய், இது வந்து 2 பேட்சாக வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. பயங்கர ப்ரோட்டீன் இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து பருப்பு வகைகள் இருக்கிறதுனால. இதில் நம்ம பச்சை பயிரும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, அதுக்கப்புறம்
வந்துட்டு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு, மிளகாய் போட்டு வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு வந்து சூப்பரான காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான். அது எல்லாேருக்கும் தெரியறனால நார்மல் தேங்காய் சட்னி தான், பச்சை மிளகாய் போட்டு அந்த சட்னி வந்து பண்ணி வச்சுட்டேன். பயங்கர கிறிஸ்பியாக இருந்தது. நம்ம வந்து அடை ஊற்றும் போது மட்டுமே நான் அதில் வந்து வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ என் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது. அது என்னமோ அந்த அடையில் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து இப்போ தான் வந்து சாப்பிட கற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்காகவே ஆனியன் வந்து ரொம்ப கம்மியாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய ஆனியன் சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட தக்காளி சட்னி, சுகர் கூட நாங்கள் தொட்டு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கான வ்ளாக் இதோட முடியுது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.